ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான மணக்க மணக்க வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வானல் சூடானதுக்கப்புறம் வறுத்துக்கோங்க. மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து நல்லா பொடியாக்கி அந்த வெந்தய குழம்புல சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு உரலில் நல்லா இடித்து நல்லா பொடியாக்கிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக்கிக்கோங்க. 4 தக்காளியை சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து அரைச்சி சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெந்தய குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சப்பறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் வெந்தயம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா முழுசாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக சேர்க்கிங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 150 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அதாவது முக்கால் பதம் வெந்திருக்கணும். 3 பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த டைமில் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலர் கொடுத்துட்ருக்கோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சு புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய எலும்பு சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. பக்கத்தில் வந்து வேலை நடக்குது, வீட்டு வேலை, அதனால தான் அந்த சவுண்டு கேட்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது குழம்பு மிளகாய் தூள், தப்பாக சொல்லிட்டேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இறக்குற டைமில் அந்த நுணுக்கி வச்ச அந்த வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நுணுக்குனதை சேர்த்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து அப்பளம் வச்சு சாப்பிடுங்க, அப்படி இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.